அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஸ்கர் மேக்ஸ் ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்குங்க. அதில் வந்து அதாவது திங்கள்லேருந்து சனி வரைக்கும் டெய்லி டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். சண்டே வந்து எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 9வது ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 6வது டெஸ்ட் பேட்ச் வந்து ஏப்ரல் 1 முதல் ஸ்டார்ட் ஆகுது. யாராவது மாணவர்கள் கேட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். ஓகேவா? A to Z மொத்தமே நம்ம கவர் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி பேட்சில் இருக்கவங்க உங்களுக்கு தெரியும். A to Z அதாவது 2011லேருந்து 2024 வரைக்கும் நடந்த எல்லா மாடலும் நம்ம வந்து டெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் எப்படியும் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்காது. ரீசனிங்கும் அதே மாதிரி செலக்டிவாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு 2 ரீசனிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் கோடிங்கில். அதனால் எல்லா மாடலும் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாமா? இது வந்து பேசிக்கான விஷயம் தான் சார். இது 8th புக்கில் அந்த கான்செப்ட் தான். மதிப்பு கூடுதலும் மதிப்பு குறைதலும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது கான்செப்ட் தான். கொஸ்டின்ஸ் படிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து 1997ஆம் ஆண்டு 24,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுனா 24,000. அதுக்கப்புறம் ஆண்டுக்கு 5% மக்கள் தொகை அதிகரித்தால் 2000. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 2000 ஆண்டு மக்கள் தொகை இருந்துன்னா இந்த மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது 97 கொடுத்துட்டு 2000னா 3 வருஷத்துக்கு அப்புறம். அதானே 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு வந்தால் இங்கே 5னா என்ன போடுவோம் நம்ம? 105/100 இன்ட்டு 105/100. எத்தனை வருஷம்? 3 வருஷம் இல்லையா? 105/100. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும் சார். அதனால் பார்த்து இதே முன்புன்னு கேட்டால் தலைவே போடும். 100/105 100/105 100. இதை சிம்பிளை பண்ணிட்டோம்னா டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சார். ஓகேவா? முதல்ல ஜீரோலாம் கட் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள் 2 0 2 0. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டேன். ஓகேவா? பாருங்கள் 21/5 100 20/5 100. ஓகேவா? இங்கே பாருங்கள் 4 5 20. இங்கே என்ன வரும்? 21/5 125 105. ஒரு நாள் 4 6 நாள் 24. அடுத்து இங்கே 10 இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள் 2 5 10 21/5 1 2 2 3 2 6. அவ்வளோதான் சார். இப்போ என்னென்னலாம் பேருக்குன்னா கிடைக்கும் அப்படின்னா 3 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21ங்க. அவ்வளோதாங்க. இது மொத்தம் பெருக்குனிங்கன்னா 27,783ன்னு கிடைக்கும். எங்கே இருக்குது பாருங்கள்? 27,783 பி தான் சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பெருகி பாருங்கள். ஓகேவா? ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின்ஸ் போகலாமா? இங்கே பாருங்கள், ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் சேர்ந்து 40 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தோண்டலாம். ஒரு பள்ளம் வெட்டுறாங்க. தோண்டுவதில் அவர்களின் வேகம் 8:5. நல்லா கவனிங்க. ஒரு ஆண், ஓகேவா, மென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிறுவன்னு சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 8:5. இது என்ன? எஃபிஷியன்சி ரேஷியோ. சப்போஸ் டேஸோட ரேஷியோ வேணும்னா அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். 8 ஓகேவா 5:8 அப்படியே மாற்றிட்டோம். உங்களுக்கு தெரியும் எஃபிஷியன்சியும் ஆற்றல் விகிதமும் டேஸோட விகிதமும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் விகித தொடர்புடையது அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து 40 நாளில் முடிக்கிறாங்கன்னா சிறுவன் மட்டும் தனியாக. 2 பேர் சேர்ந்துன்னு என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள் 8 5 13. அதானே? அப்போது 13 மடங்கு இருக்கிறவர் 40 நாளில் முடிக்கிறாங்கண்ணா 2 பேர் சேர்ந்து. சிறுவன் மட்டும் தானே கொடுக்குறாங்க. இது டேஸ் தானே. இது சிறுவனோட டேஸ் என்ன அப்படின்னா என்ன போடுறோம்? 5 தானே சிறுவனோட டேஸு. இங்கே பாருங்கள், இங்கே 13 மடங்குனா ஆற்றல். அப்போ எஃபிஷியன்சி சைல்டோட எஃபிஷியன்சி என்ன? 5 இன்ட்டு ஓகேவா எவ்வளோ? அவ்வளோதான் சார். ஸோ 8ன்னு போட்டுறக்கூடாதுங்க. நம்ம எஃபிஷியன்சி வச்சு தான் இங்கே போடுறோம். புரியுதுங்களா? ஏன்னா திறமையை வச்சு தான் நான் போகிறோம். இங்கே பாருங்கள் 1 5 5 8 5 40 13 8 104. அப்போ எக்ஸோட வேல்யூ 104 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நம்ம கஷ்டப்பட்டு தப்பாக போடுவோம். அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது கொஸ்டின்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 16 2/3 16 2/3% 3 ஆண்டுகளுக்கு இந்த கூட்டு வட்டியாக கிடைக்கிறது எனில் எதனா அதே தனி வட்டி இருந்தால் எவ்வளோ வரும்? சரி, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16 2/3 தகாபின்னத்தை கலப்பின்னா மாற்றுங்க. 16 48 50/3 50/3%. அதானே? அப்போது இங்கே 3 ஆண்டுகள்னு சொல்கிறாங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை கூட்டுறேன். நல்லா பாருங்கள், இந்த 100 கூட இதை நான் கூட்டுறேன். இது மாதிரி கூட்டு வட்டி மட்டும் குத்துண்டு எப்படி போகிறோன்னு கற்றுக்குங்க. இந்த 50% இதை கூட்டுறேன். 300 300 350 டிவைட் கீழே 3ன்னு வரும். ஒரு 100ஆல் பெருக்குங்க. மேலே 110/100 அது மாதிரி போடுவோம் இல்லையா? இதை சிம்பிளை பண்ண என்ன வரும்? ஒரு 0 0
ஏஞ்சு 30, 6 35. இந்த 7ன்றது மொத்த தொகை, 6ன்றது அசல். இங்கே 3 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இங்கே 6 கியூப் அப்படின்னு போடுறேன், 7 கியூப் அப்படின்னு போடுறேன். 6 கியூப் 216, 7 கியூப் 343. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் 127. நீங்கள் கழிங்க, 343 216 கழிங்க, அவ்வளோதான். இந்த 127 மடங்கு தான், இப்போ நல்லா கவனிங்க, 127 மடங்கு தான் எவ்வளோ? 1220. நீங்கள் குத்துக்கிறான் பாரு, அந்த அமௌண்ட்டை போடுறோம். இன்ட்டு அசல் வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த 200 போட்டுக்கூடாது, அது தனி வட்டி இருந்தால் தான் 100 போடுவோம். இங்கே அசல் என்ன சொன்னாங்க, இங்கே கீழே தானே அசல் 6, இங்கே 216 இருக்குது பாருங்க, அதை அப்படியே போட்டுக்குங்க. அவ்வளோதான் சார். இதை சுருக்கணும்னா இது 1 மடங்கு, இது 10 மடங்காக மாறும். ஸோ சில கணக்கில் அசல் என்னன்னு கூட கேட்கலாம். எவ்வளோ? 216 ஒரு 0, இதாங்க அசல். சரி, இப்போ நம்மளுக்கு தனி வட்டி தானே கேட்குறாங்க. இப்போ பிஎன்ஆர் பேண்டட் ஃபார்முலா டேரெக்டாக போட்டால் முடிஞ்சு போச்சு. பி எவ்வளோ? 2160. பி என் 6 பெருங்க எவ்வளோங்க வரும்? இவருங்க 50/3ன்றது என், 6ன்றது எவ்வளோ? 3 ஆண்டுகள் போயிட்டுனா வெறும் 50 தானே, 50/100. அவ்வளோ, ஒரு 0 ஒரு 0, 5 5 2 5 10, 2 2 2 20, 8 2 16, ஒரு 0. ஸோ 1080 ஆன்சர். அதானே? எங்கே இருக்குது பாருங்கள், 1080. ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு சார். கூட்டு வட்டி, தனி வட்டி மட்டும் கொடுத்துருந்தா ஈஸியாக போட்டலாம். ஆனால் கூட்டு வட்டி மட்டும் கொடுத்தா எப்படி போகணுன்றத கற்றுக்குங்க. சப்போஸ் 2 ஆண்டுகள் சொல்லியிருந்தா இங்கே என்ன படிப்பேன், 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னு கண்டுபிடிப்பேன். ஓகேவா? பார்த்துக்குங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த ஒரு ரொம்ப இது ஈஸியான கணக்குங்க. கூட்டு வட்டியில் என் கேட்குறாங்கன்னா எப்படி போடணும்? அதானே? இங்கே பாருங்கள், காம்போனட் கூட்டு வட்டியில் என் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. முதல்ல வட்டி கண்டுபிடிங்க. 3993 ஒரு 3000. இதை கழிங்க, கழிச்சுனா ஒரு 993 ரூபா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கூட்டு வட்டியாக கிடைக்குது. அவ்வளோதாங்க. ஸோ பார்த்த உடனே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், 3000 அசல் எடுத்துட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%/100. ஒரு 0 ஒரு 0. அப்போ ஒரு வருஷத்துக்கு 300 வட்டி. அதுனா 2 வருஷத்துக்கு 600, அது கூட ஒரு சம்திங். 3 வருஷத்துக்கு 900, அது கூட ஒரு சம்திங். 4 வருஷத்துக்கு 4 3 12, 1200 ஒரு சம்திங். அப்போ வட்டி எவ்வளோ? 900 சம்திங்னா அப்போ என்னோட வேல்யூ என்ன? 3. அதாங்க ஆன்சர். இதே 600 சம்திங் இருந்தால் அது எண்ணுக்கு 2ன்னு எடுத்துக்கணும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அவ்வளோதாங்க, சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ 4க்கு சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்து 5வது கேள்வி. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் சார். ஓகேவா? 2 எண்களின் மீபேவா ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 16 அப்படின்னு சொல்கிறோம். எல்சிஎம் எவ்வளோன்னு கேட்டால் 136ன்னு சொல்கிறோம். நாம் உறுதியாக கியூ கண்டவர் கூற முடியுமாண்ணா? இது மாதிரி எந்த பேராவது கிடைக்குமா? எந்த இணையும் இருக்காது, ஒரே ஒரு ஜோடி மட்டும் இருக்கும், 2 ஜோடி இருக்கும், பல ஜோடிகள் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. யூஸ்வலாக நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். என்னென்னா, எல்சிஎம் ஹெச்சிசிஎஃபோட மடங்காக தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ 136 16ல் டிவைட் ஆகுதுன்னா ஆகாது, 8 பாயிண்ட் சம்திங்னு வரும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இது ஆன்சர் 8.5ன்னு வரும், புள்ளியில் வரக்கூடாது, முழு கேன்சல் ஆகாது. அப்போ ஆகாதுன்னா எந்த பேரும் வராது. இதுதான் ஆன்சர். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்சிசிஎஃப் இவ்வளோ, அப்போ எல்சிஎம் எதுவாக இருக்காது, எல்சிஎம் இவ்வளோ, ஹெச்சிசிஎஃப் எதுவாக இருக்காது அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது ஆர்எஸ் அகர்வால் இருக்க கொஸ்டின்ஸ் தான் இது. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஹெச்சிசிஎஃப் இது, எல்சிஎம் இதுனா இது மாதிரி ஜோடி எதனா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இருந்தால் அப்போ 16 மடங்கில் தான் இது இருக்கணும், எல்சிஎம் இருக்கணும். இதான் ரூல். எல்சிஎம் வந்து ஹெச்சிசிஎஃபோட மடங்கில் தான் இருக்கணுன்றது ஒரு ரூல். ஓகேவா? அப்போ இது இல்லைன்னு அப்படின்னா எந்த பேரும் இருக்காது, நோ சச் பேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது, இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான், எல்லாரும் போகிற கேள்வி தான். ஆகிய எண்களால் ஒவ்வொன்றிலும் சரியாக ஒவ்வொரு மிகப்பெரிய 4 இலக்க எண்கள். இங்கே நம்பரை பாருங்கள், 18ன்னு வருது. எதுலாம் 9ஆல் வகுப்படும் செக் பண்ணி முதல்ல ஆன்சர் டெலிஷன் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், 9 8 2 10, 19 8 27 9ஆல் வகுப்படுது. இங்கே பாருங்கள், 9 8 17, 19 8 27. ஓகேவா? இதுவும் 9ஆல் வகுப்படுது, இதுவும் 9ஆல் வகுப்படுது, இது 9ஆல் வகுப்படுது. பாருங்கள், 8 2 10, 19 19 9 28, இது 9ஆல் வகுப்படுது. அப்போ 3 நம்பர் 9ஆல் வகுப்படுது. அடுத்து 12ன்னு இருக்குது, 4ஆல் வகுப்படுது. அப்போ எது 4ஆல் வகுப்படும்? இது 4ஆல் வகுப்படுமா? இது கிடையாது. அப்போ இதுவும் 4ஆல் வகுப்படும், இதுவும். அப்போ 2த்துல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 28ன்னு இருக்குது, இது 7ஆல் வகுப்படும். இது 2த்துல எதுங்க 7ஆல் வகுப்படும்னு பார்த்தோம்னா ஈஸியாக ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். இது மட்டும் தான் 7ஆல் வகுப்படும், இது கண்டிப்பாக 7ஆல் வகுப்படாது. ஸோ இது மாதிரி டிவிசிபிள் ரூல் வச்சு போட்டு போகலாம். சரி, கணக்காக போகிறதுனா எப்படி சார் அப்படின்னா, முதல்ல இந்த நம்பருக்குலாம் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். என்னென்ன நம்பரு? 12, 18, 21, 28. இது மொத்தத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
252 சார். எல்சிஎம் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாணவர் கேட்டார், சார் இந்த எல்சிஎம் உங்களுக்கு நீங்கள் போட மாட்டேறீங்க சார், டேரெக்டாக போடுறீங்க. நீங்கள் இடம் இல்லைன்றதுக்காக நான் போட்டு காட்டல சார், வேறு ஒன்றும் இல்லை. எல்சிஎம் 52 இது பேசிக் தான். ஒரு நம்பரில் எல்சிஎம் எடுக்கிறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கணக்குக்கு வரேன். மிகப்பெரிய 4 இலக்கு என்ன, மொத்தம் 4 9 எடுத்துக்கணும். ஓகேவா? 252 அதில் கணக்காக போகிறது எப்படின்னு போகிறோம் சார். ஓகேவா? சரி, முதல்ல எத்தனை மடங்கு? 3 2 6 4 2 8 அதிகமாக போயிடும். அப்போ 3 மடங்குன்னு போட்டால் 3 2 6 3 5 5 மீதி 1 3 2 6 6 756 கிடைக்குதா? இதை டிவைட் பண்ணோம்னா 243 ஒரு 9. இது எத்தனை மடங்கு போட்டு பாருங்கள்? 9 மடங்கு போட்டால் வரும். 10 மடங்கு போட்டால் அது 2500ன்னு போய்டும். 9 மடங்குன்னு போட்டோம்னா 2268. இதை கழிச்சோம்னா மீதி 171ன்னு வரும். சரி, 39 அவ்வளோதாங்க. இப்போ டேரெக்டாக என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 252 இந்த 39ஆல் பெருக்கிடுங்க, அதான் ஆன்சர். சப்போஸ் மிகப்பெரிய 5 இலக்கு மிகச்சிறிய 5 இலக்குன்னு கேட்டால் 40ன்னு பெருக்கணும். இந்த கணக்கில் மிகச்சிறிய 5 இலக்குன்னு யாதுன்னு கேட்டால் அடுத்த டிஜிட்டில் போய்டும். 40 அப்படின்னு பெருக்கிட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ இதை பெருக்குங்க, டேரெக்டாக இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதனால் பார்த்துக்குங்க சார். அடுத்தது 7வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு எண் எக்ஸ் ஆனது 7ஆல் வகுப்படுகிறது. அது 8 12 16 ஆகிய எண்களால் வகுக்கும்போது 7ஆல் கரெக்டாக துல்லியமாக வகுப்படுது. இந்த எண்களெல்லாம் வகுப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா மீதி 3 கிடைக்கிறது எனில் எக்ஸினுடைய மீச்சிறு குறைந்தபட்ச மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல இந்த நம்பருக்கெலாம் என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் எடுங்க. ஸோ 8 12 16 இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 48 அப்படின்னு வரும். இது 3த்துக்கு எல்சிஎம் ஏன்னா 16 2 16 32 30 48ன்னு வருமா? அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குது? 48 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இந்த ஆன்சர் என்னென்னா 48K + 3 டிவைட் 7. புரியுதுங்க? 48K கேன்னா கேவோட மல்டிபிள், அதாவது 48ஓட மடங்காக தான் நிறைய நம்பர் போயிட்டே இருக்கும். ஏன் +3 போடுறேன்? மீதி 3 ஏன் 7ஆல்னா இது மொத்தம் 7ஆல் வகுப்படும். அவ்வளோதாங்க. கேவுக்கு வேல்யூ 1ன்னு போடுங்க, இது வேல்யூ வராது. கேவோட வேல்யூ 2ன்னு போட்டு பாருங்கள், இங்கே இருக்குது ஆப்ஷன் போடுப்பேன். கேவோட வேல்யூ 3ன்னு போட்டு பாருங்கள், எது வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? கேவோட வேல்யூ 2 போட்டால் வராது, 3 போட்டு பாருங்கள். 48 × 3 3 24க்கு 4. கேவோட வேல்யூ 2 போட்டால் அந்த வேல்யூ 7ஆல் டிவைட் ஆகாது, 3 போட்டால் தான் வரும். 3 24க்கு 4 மீதி 2 3 4 12 12 14. 144 + 3 டிவைட் 7. ஓகேவா? ஸோ 147 டிவைட் 7 7ஆல் கேன்சல் ஆகுது பாருங்கள். 1 2 14 1 அப்போ கேன்சல் ஆகுதா? அப்போ அந்த நம்பர் என்னென்னா 147 தான் சரியான ஆன்சர். 147 எதால் டிவைட் ஆகுது? 7ஆல் வகுப்படுகிறது. அப்போ 147 டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், சுருக்குகின்ற முறையில் டெசிமலில் கொடுத்து கேட்டிருக்கோம். பார்த்தோன்னே அப்படியே பயந்துருவாங்க நிறைய பேர். ஆனால் சிம்பிளாக போடலாம் சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஃப்ராக்ஷன்றதால பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருக்கா மேலே இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மேலே 6க்கு கீழே 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்குது. மேலே என்ன இருக்குது? 6க்கு கீழே வந்து 8 இருக்குது. அப்போ மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 ஜீரோ சேர்த்துட்டோம்னா பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே மேலே 100ஆல் பெருக்கலாமா? ஓகேவா? ஏன் 100ஆல் பெருக்குன்னு தெரியுதா? இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 8 டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் இருக்கா? நான் மேலே உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அது பாருங்கள், 9.5 2 ஜீரோன்னு சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? 0.0085 இன்ட்டு 18.9 டிவைட் இங்கே பாருங்கள் 0.0017 1.9 இன்ட்டு 0.021. இப்போ பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்லாம் ஈக்குவலாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ புள்ளி அப்படியே தூக்கிடலாங்க. 95 2 0 85 189 அதானே 17 19 21. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஆன்சருங்க. 17 வந்து எத்தனை மடங்கு? 5 மடங்கு வரும். 10 என்பது 35 5 மடங்கு வரும். இது 1 மடங்கு, இது எவ்வளோ? 5 மடங்கு. 19 பார்த்தீங்கன்னா 5 மடங்கு 95ன்னு வரும். 19 9 45. அப்போ 5 மடங்கு எத்தனை ஜீரோ? ஒரு 2 ஜீரோ இருக்குது. 21 எத்தனை மடங்கு பாருங்கள்? 3 மடங்கு. அதுனா 9 மடங்கு வருமா? பாருங்கள் 9 மடங்கு வரும். 21 9 2 18 பாருங்கள். 21 9ஆல் பெருக்குங்க, இது வரும். அப்போது 9. அவ்வளோதான் சார். மீதி என்ன இருக்குது பாருங்கள்.
இங்கே பாருங்கள் 500ன்னு இருக்கா, இது 5 இன்ட்டு 100 இன்ட்டு 5 இன்ட்டு 9, இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா ஆன்சருங்க. இங்கே பாருங்கள் 2 5க்கு வர்க்கமூலம் எடுத்தால் ஒரு 5 வெளியே வரும். 100க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 10 100, 9க்கு வர்க்கம் எடுத்தால் 3, இது மொத்தம் பெருக்குங்க 3 5 150 ஆன்சர் சார். எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ். இது ஆர்எஸ் அகர்வாலில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ், இது வரைக்கும் கேட்காத கேள்வி. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 power x ஈக்குவல் டு 3 power y ஈக்குவல் டு 6 power minus z அப்படின்னு கொடுத்துட்டு 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் 2 power x ஈக்குவல் டு 3 power y ஈக்குவல் டு 6 power minus z ஈக்குவல் டு k அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அப்போ இது ஒன்று ஒன்று கேக்கு ஈக்குவலா, அப்போ 2 மட்டும் வேணும்னா இந்த எக்ஸ் அந்த பக்கம் என்ன போகிறோம், k to the power of 1/xன்னு போவோம். 3 மட்டும் வேணும்னா k to the power of 1/yன்னு போவோம். 6 மட்டும் வேணும்னா k to the power of minus 1/zன்னு போதும். ஏன்னா இது பவருக்கு அப்படியே வந்தால் 1/ன்னு மாறும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆறுன்னு எடுத்துக்கிட்டேன். ஆறு எப்படி போடலாம், 2 into 3 அப்படின்னு போடலாம். அதானே, இங்கே பாருங்கள் ஆறுக்கு பவரில் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆறுக்கு பதில் என்ன இருக்குது, k to the power of minus 1/zன்னு இருக்குது. இங்கே 2க்கு என்ன இருக்குது பாருங்கள், k to the power of 1/x into k to the power of 1/y. பேஸ் ஈக்குவல் அந்த பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா. ஓகேவா, அப்போது k to the power of minus 1/z ஈக்குவல் டு k to the power of 1/x ப்ளஸ் 1/y. பேஸ் ஈக்குவல் அந்த பவர்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாமா. அப்போ 1/x ப்ளஸ் 1/y ஈக்குவல் டு மைனஸ் 1/z. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 0 மட்டும் தான் இருக்கும். அப்போ பாருங்கள், இப்போ ஃபைனலாக ஆன்சர் என்னென்னா 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z ஈக்குவல் டு 0. புரியுதுங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா 0 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12,18 நாட்கள் முடிக்க முடியும். ஏ ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்து இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்து வந்தால் எத்தனை நாட்களில் முடிக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏ ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி அதே வேலையை ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின் சார், இது 18 முடிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். பெரிய நம்பர் 18 12 வகுப்படாது, 36 18ஓட மடங்காக எடுத்து போகிறோம். 36 12 வகுப்படும், 36 12 36 2 12. அப்போது ஏவும் பியும் சேர்ந்து மொத்தம் 36 யூனிட் முடிக்கணும். ஏ ஒரு நாளைக்கு 3 முடிப்பார், பி ஒரு நாளைக்கு 2 முடிப்பார். அப்போ பாருங்கள், ஏ முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறாரு, மறுநாள் பியும் வர்றாரு, அது 3வது நாள் ஏ வர்றாரு, மறுநாள் பி வர்றாரு, இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ, 5, 2 நாளைக்கு 5, அடுத்த 2 நாளுக்கு 5, அப்போ 5 5 போதும் அப்படின்னா 36 எத்தனை 5, 7 5 7 5 35. ஓகேவா, அப்போ 7ன்றது என்னது, இந்த 5ன்றது 2 நாள் கணக்கு தானே, 2 நாள் கணக்கு தானேங்க 5, புரியுது இல்லையா. அப்போ 7 மடங்கு வருது இல்லையா, அப்போ 7 2 14 நாளும் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி 7 7 வருது, 7னா 2 நாள் கணக்கு இல்லையா, அப்போ 14 நாள் 35ன்னு முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் 14, மீதி எவ்வளோ இருக்குது, 36 35 போச்சுன்னா மீதி 1, அந்த 1 இங்கே போட்டுட்டு கடைசியில் 15வது நாள் யார் வருவாருன்னா ஒற்றைப்படையெல்லாம் ஏ தானே வருவார். அப்போ ஏவோட 1/3, எங்கே ஏக்கு பாருங்கள், இங்கே 1/3 தான் சரியான ஆன்சர். 14 1/3 சரியான ஆன்சர், பார்த்துங்க. ஆல்டர்னேட்டிவ் சம்மு இது 8th புக்கில் இருக்குது, இப்போ இருக்கிற புக்கில் இருக்காதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது பாருங்கள், பேட்டர்னாக பிரிச்சாங்க பாருங்கள், அதில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸுங்க. ஏரியான் வால்யூமில் ஏரியான்ற டாப்பிக்கில் கொஞ்சம் யோசிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு செவ்வக வடிவ புலன் ஒரு ஏரியா அதுதானே, அதோட மூலைவிட்டம் பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 108. பரப்பளவுன்னு என்னது, எல் இன்ட்டு பி. ஓகேவா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 1 மீட்டருக்கு 5 வீதம் வயலுக்கு வேலி அமைப்பதற்கான, ஆமாம் வேலினா சுற்றளவு கண்டுபிடிச்சி 5 பேருக்கணுன்றான். அப்போ பாருங்கள், பரப்பு கொடுத்துட்டாங்க, மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க, சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதானே. சரி, இந்த மூலைவிட்டம்னா நான் இது எல் பி தானே, அப்போது எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் எவ்வளோ, 225. இப்போ நான் எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்களேன். எல் பி 2 நம்பரை பெருக்குனா எவ்வளோ வரும்னா 108ன்னு வரணும். அந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 225ன்னு வரணும். எதுவும் வரும்னா 2 நம்பரை பெருக்குனா 108, 12 9 108, 12 ஸ்கொயர் 144, 9 ஸ்கொயர் 81, ரெண்டுத்தையும் கூட்டுங்க 225, அவ்வளோதாங்க. எல்லோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 9. சுற்றளவு தான் நம்மளுக்கு வேணும், பெரிமீட்டர். சுற்றளவுனா என்ன, 12 ஒரு 9 21,
அப்போ அப்படியே 2 மடங்குல இங்கே 12 இங்கே 12 இங்கே 9 இங்கே 9 21 42 சுற்றளவு 42. வேணா இந்த 2 டைம்ஸ் ஆஃப் L + Bன்னு போடுவாங்க சார். அதான் சுற்றளவு, செவ்வகத்துடைய சுற்றளவு. அதில் போட்டால் 42. இதை 5ஆல் பெருக்கிறேன், ஏன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுதுன்னு. 2 10 மீதி 1 5 20 21 21 210. டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். அடுத்து இந்த கேள்விக்கு நல்லா பாருங்க. நீளம் 3 மீட்டர், விட்டம் 2.5 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளை, ஒரு ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க சமன்படுத்தும் உருளை. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி இருக்கும். ஒரு கிரவுண்டெல்லாம் இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரோலர் மாதிரி உருட்டிகிட்டே போவாங்க. ஓகேவா? ஒரு சமன்படுத்தும் உருளை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை சமன் செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த உருளையோட வலைப்பரப்பை கண்டுபிடிச்சி 8ஆல் பெருக்கணுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? உருளையோட வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன? 10th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸுங்க இது. 2πr/h. 2வை போட்டுட்டேன். பையோட வேல்யூ 22/7ன்னு போடுறேன். ஆரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, விட்டம் 2.8, ஆரம்னா அதில் பாதி என்ன வரும்? 1.4. 1.4ன்னு போட்டேன். ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ? 3. 7 2 14. அப்போ 0.2. அப்போ இது மொத்தம் பெருக்குங்க. இது மொத்தம் பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? 26.4ன்னு வரும். அதை 8ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? 8 4 32க்கு 2, மீதி 3, 8 48, 48 3 51க்கு 1, மீதி 5, 2 8 16, 16 5 21, 211.2 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின், புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தாங்க இது. இங்கே ஏரியா அண்ட் வால்யூம் முதல்ல படிக்கணும்னா 9வது புக்கு 10வது புக்கை முதல்ல தரவா முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போய் படிங்க. ஓகேவா? அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி, ஓகேவா, கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. கூம்பின் இடைக்கண்டம் உங்களுக்கு தெரியும், வாளி. இதுதாங்க கூம்பின் இடைக்கண்டம். வாளினா உள்ள எம்டியாக இருக்கும். அப்போ ஆலோ அதுதானே, நல்லதானே, ஹாலோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூம்பின் இடைக்கண்டம். சரி, இதனுடைய அடிப்புற விட்டங்கள் நல்லா கவனிக்கணும். அடிப்புற விட்டங்கள் வந்து எவ்வளோன்னா 10 மீட்டர். இது எவ்வளோ விட்டம்னா அதில் பாதி 5, இதில் பாதி 2. என்ன சார் இப்போ 5 2ன்னு போகிறீங்க? 10 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாதீங்க, விட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரங்கள் அதில் பாதி 5 2ன்னு எடுத்துக்கிட்டேன். உயரம் எவ்வளோன்னா ஹைட் எவ்வளோ? h = 4 அப்படின்னு. எனில் அதனுடைய வலைப்பரப்பு என்ன? சரி, இந்த இடைக்கண்ட கூம்பின் வலைப்பரப்புனா இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா எல்லுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்போ இடைக்கண்டத்தில் எல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √, பாருங்க, h² + R - r ஹோல் ஸ்கொயர். முதல்ல எல்லை கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன பண்ணணும்? இடைக்கண்ட ஃபார்முலாவில் போடணும். இங்கே பாருங்கள், h² எவ்வளோ? 4². இந்த ஆர்லேருந்து ஆறு கழிங்க, 5 - 2 எவ்வளோ? 3. 3². 4² 16, 3² 9, டோட்டலாக 25ன்னு வரும். அப்போ எல்லோட வேல்யூ 5ன்னு கிடச்சி போச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வலைப்பரப்பு என்ன ஃபார்முலா? π × R + r L. அவ்வளோதாங்க. πr Lன்னு போடுவோம், அது கூம்புக்கு. ஆனால் இங்கே உள்ளிடற்றன்னு வரும்போது π R + r L. இடைக்கண்டத்துடைய இங்கே பாருங்கள், 22/7. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 5 2 7 இன்ட்டு எல்லோட வேல்யூ 5. 7 7 கேன்சல். 5 22 எவ்வளோ? 110 ஆன்சர். எங்கே? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 14வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு நபரின் வருமானம் மற்றும் செலவுகளின் விகிதம். இது பாருங்கள், இது வருமானம், இது செலவு. அவர் ஆண்டுக்கு இந்த வருமானத்தை சேமித்தார் எனில் அவரது மாத வருமானம் என்ன? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு போடணும். ஓகேவா? வருமானத்துலேருந்து செலவு கழிச்சா அதான் என்னது? சேமிப்பு. ஆண்டு சேமிப்பு எவ்வளோ? வருஷத்துக்கு பாருங்கள் 9000னா மாதத்துக்கு நம்மளுக்கு வேணும். ஏன்னா இங்கே மாத செலவு விகிதம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மாதத்துக்கு என்ன பண்ணோம்? 9000த்தை 12ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல். 4 3 12, 3 3 9, எத்தனை 0? 3 0. 1 நாள் 4, 7 நாள் 28, மீதி 2, 5 நாள் 20, 750 ரூபா மாதம்னு கிடைக்குது. அதானே? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது என்னது? இதுதானே சேமிப்பு. ஸோ ஒரு மாதம் சேமிப்பு எவ்வளோ? 750 ரூபா. அப்போ சேமிப்புனா நாங்கள் 2 கழிச்சா 1 மடங்கு தானே. இங்கே பாருங்கள், வருமானத்துலேருந்து செலவு கழிச்சா அதை சேமிப்பா. 1 மடங்கு 750னா வருமானம் எவ்வளோ? 11 மடங்கு தானே. அப்போ வருமானம் கேட்குறாங்க. 11 ×
750. இங்கே பாருங்கள் அது இங்கே பாருங்கள் 11 பெருக்கிறது ஈஸியாக தெரியும். 0 அப்படியே போட்டேன். 0 5 ஆட் பண்ண 5, 7 5 12க்கு 2 மீதி 1, 7 1 8, 8250. எங்கள் பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. ரேஷியோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 வந்து நான் என்ன பண்ணுறேன் 2 ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். இந்த 3.5 7/2 அப்படின்னு போடுறேன். ஈக்குவல் டு 2 to the power of 5. ஏன் சார் ரெண்டுமே பேஸ் 2ஆக இருக்குன்றதுக்காக மாற்றுறேன். இந்த டெசிமல் இருக்கக்கூடாது. ஏன்னா 3.5 7 பாதி தானே. அப்போ 7/2 வந்து 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 2/7 ரேஷியோ 2/5 இதை அடித்தோம்னா இங்கே என்ன வரும் 2 ஸ்கொயர் 1ன்னு மாறும். ஏன்னா இதில் 5 போச்சுன்னா வெறும் 2 ஸ்கொயர் மட்டும் நிற்கும். அப்போது 4:1 தான் சரியான ஆன்சர். பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் பகடை கணக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பகடையில் ஒரு கேள்வி எப்போயாவது ஒரு முறை வந்துட்டுருக்கும். ஆனால் இப்போது இந்த டாபிக்லேருந்து கட்டாயம் 2 கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. 1 கூட வரலாம். அதனால் மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கூட வரலாம். ஏன்னா இப்போ 10 கொஸ்டின்ஸாக மாற்றிருக்கானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் படமே கொடுக்காம தேரியாக கொடுத்து இது மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணணும். 2 என்பது 3க்கு எதிர் மற்றும் 4 மற்றும் 6க்கு அருகில் இருந்தால் பின்வற்றில் எது உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டேன். நான் எப்படி படம் போடுறேன் பாருங்கள். இந்த பகடை அதானே. இதுக்கு இது பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இது கீழே வரைஞ்சிட்டேன். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த பக்கம் வரைஞ்சிட்டேன். இதுக்கு ஆப்போசிட் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக எடுத்து போய் இங்கே வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே, மொத்தம் 6 பக்கம் வந்துச்சா பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள் 2 என்பது 3க்கு எதிர்பக்கம். நான் இங்கே 2ன்னு போட்டேன். இங்கே 3க்கு எதிர்பக்கம். ஏன்னா 2க்கு அப்படியே ஆப்போசிட்டில் 3ன்னு போட்டேன். அதுக்கப்புறம் 4 மற்றும் 6க்கு அருகில் இருந்தால் அப்போ இங்கே 4ன்னு போட்டு இங்கே 6. இந்த 4 6 எங்கே ஒன்றா வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், எங்கே ஒன்றா வரலாம். வேறு என்னென்ன நம்பர் மீதி பேலன்ஸுக்கு பாருங்க 1 5 மட்டும்தான். இது பாருங்கள் இந்த 4 6 1 5 இந்த சுற்றி எங்கே ஒன்றா வரலாம், எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஸோ 4 6 மாறி மாறி எங்கே ஒன்றா வரலாம். ஆனால் இந்த 2க்கு ஆப்போசிட்டில் 3 இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இது கீழே கொண்டது எது உண்மையாக இருக்க வேண்டும்னு கேட்குறாங்க. 1 என்பது 5க்கு எதிரானது. 1 வந்து 5க்கு எதிராகுன்னு சொல்ல முடியுமா? ஓகேவா? இங்கே பாருங்கள் 1க்கு பக்கத்துலேயே வரும், எதிரும் வரும். ஏன்னா இதுக்கு 6 எதிர்பக்கம். நல்லா கொஞ்சம் இமேஜினாக பாருங்கள். 1 வந்து 6க்கு எதிர்பக்கம்னு இங்கே போட்டிருக்கேன். பட் ஆனால் 6 இங்கேயும் வரலாம், 5 எங்கே ஒன்று வரலாம். அப்போ இது நம்ம சொல்ல முடியுமானா சொல்லக்கூடாது. ஏன்னா 1 என்பது 5க்கு எதிரானதுன்னு கொடுக்குறான். 1 வந்து 5க்கு பக்கத்துலேயே கூட வரலாம். இந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். ஓகேவா? அப்போ இது கிடையாது. 4 என்பதுக்கு 6க்கு எதிரானது. 4 6 பக்கத்துலேயே இருக்குது. அது எதிரானு சொல்ல முடியுமா? எதிராகவும் வரலாம், பக்கத்துலேயே வரலாம். அப்போ இதுவும் கிடையாது. 4 என்பது 2 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. இங்கே பாருங்கள் 4 என்பது 2க்கு அருகில் இருக்குது. ஆனால் 6க்கு அருகில் இருக்குதுன்னு சொல்ல முடியாதா? அருகிலும் வரலாம், எதிரும் இங்கேயும் வரலாம், 6 வரலாம் இல்லையா? அப்போ இதுவும் கிடையாது. புரியுதாங்க? ஏன்னா இந்த சுற்றி போட்டிருக்க நம்பர் வந்து எங்கே ஒன்றா மாறி மாறி வரலாம். மாற்றி கூட போகலாம். இங்கே 5 வரலாம், இங்கே 6 வரலாம், இங்கே 6 வரலாம், எங்கே ஒன்றா வரலாம். அப்போது இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் 1 என்பது 2 மற்றும் 3க்கு அருகில் இருக்கும். 1 வந்து நல்லா கவனிங்க. 2 இங்கே இருக்கிறதுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டில் 3 இருக்குன்னா சைடில் 1 வருதுன்னா இந்த பக்கம் என்ன இருக்குது 2 இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது. அப்போ இது கட்டாயம் வரும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா படிங்க. ஓகேவா? பின்வரும் ஒவ்வொரு கேள்வியிலும் ஏதேனும் ஒரு மாற்று குறிப்பால் கொடுக்கப்பட்டுள்ளபடி ஒரு சொல் ஒரு எண்களின் தொகுப்பால் மட்டுமே குறிக்கப்படுகிறது. மாற்றுகளில் கொடுக்கப்பட்ட எண்களின் தொகுப்புகள் கொடுக்கப்பட்ட எண்களின் ஓகேவா மேட்ரிக்களை போலவே இந்த மேட்ரிக்ஸில் வந்து மேட்ரிக்ஸ் 1 மேட்ரிக்ஸ் 2ன்னு கொடுக்குறாங்க இல்லையா, 2 வகை எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றது. மேட்ரிக்ஸ் 1ன் நெடுவரிசைகள் மற்றும் வரிசைகள் 0லேருந்து 4 வரைக்குமோ அடுத்து அணி மேட்ரிக்ஸ் 2ல் 5லேருந்து 9 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இவ்வாறு கொடுத்துட்டு ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கோல்டு சிஓஎல்டியோட கோடு என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸை பார்த்து இந்த எழுத்துலாம் எங்கே வருதுன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இங்கே பாருங்கள் எப்படி போகிறேன் பாருங்கள். இப்போ மேட்ரிக்ஸ் 1லேருந்து நான் என்ன பண்ணுறேன் சிக்கு கோடு எடுக்கிறேன். சிக்கு இங்கே எங்கே இருக்குது, சி இங்கே இருக்கா. அப்போ 1 0 அப்போ 10 வரும். நான் எப்படி எடுக்கிறேன்னு தெரியுதுங்களா? சி 1 0 0 4 இது 1 இருக்கா. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் இந்த சிக்கு போகிறேன் 0 இருக்குது 4 இருக்கா. அப்போ 0 4. அடுத்து இங்கே சிக்கு பார்த்தோம்னா 1 0. இந்த சிக்கு 21. புரியுதா? அடுத்து பாருங்கள் இந்த சிக்கு இந்த சிக்கு எங்கே இருக்குது 3 1 31. அடுத்து இந்த சிக்கு பாருங்கள் 41.
4. ஸோ சி கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ஓ எங்கே இருக்குது பாருங்கள். ஓ இதில் தானே இருக்குது அதானே. எங்கே இது பாருங்கள். ஓ வந்து என்ன வரும் 57. ஓவுக்கு வந்து 57. அடுத்து இந்த ஓ பாருங்கள் 69. அடுத்து இந்த ஓ 78. அடுத்தது இந்த ஓ பாருங்கள் 85. அடுத்து இந்த ஓ பாருங்கள் 99 6 96ன்னு கிடைக்குது அதானே. அடுத்து எல் பாருங்கள். எல்லோட குறியீடு எங்கள் எல் இதில் இருக்க இதில் இருக்க இதில் தான் இருக்குது அதானே. ஃபஸ்ட்டு எல் 56. அடுத்து எல் பாருங்கள் 68. அடுத்து எல் 79. அடுத்து எல் பாருங்கள் இது பாருங்கள் 89. 89. அடுத்து எல் இங்கே பாருங்கள் 95. ஓகேவா. அடுத்து டி பாருங்கள். டி எங்கே இருக்குது இங்கே தானே இருக்குது. முதல்ல டி பாருங்கள் 0 0 0. அடுத்து டி பாருங்கள் இதில் 11. இதில் டி பாருங்கள் என்ன வரும் 24. இதை போட்டோம்னா ஆன்சர் சார். அடுத்து இதை டி பாருங்கள் 32. அடுத்து இதில் டி பாருங்கள் 41. அவ்வளோதான் சார். ஸோ எல்லாமே போட்டாச்சா. இப்போ இதில் எங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன சிக்கு 44 வருதா பாருங்கள். சிக்கு 44 வருது. ஓவுக்கு 96 வருதா பாருங்கள். 96 வருது. அடுத்து எல்லுக்கு 95 வருதா பாருங்கள். எல்ன்றதுல 95 இருக்கா இருக்குது. அடுத்தது டிக்கு 22 இருக்கா 22 இல்லை பாருங்கள். டிக்கு 22 இல்லை. அப்போ இது கிடையாது. இது மாதிரி ஒன்றுன்னா பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ என்ன தான் ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். பாருங்கள் சின்றதுல 10 இருக்குது. ஓன்றதுல 85 இருக்குது. எங்கே அதோ இருக்குது பாருங்கள். ஓகேவா. எல்ன்றதுல 79 இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள். டின்றதுல 24 24 இருக்கா இருக்கும். ஸோ இதில் இதெல்லாம் ஒன்று மட்டும் தான் வரும். ஸோ இதுலேயும் இல்லை இதுலேயும் இல்லை. டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஸோ கோடிங் டிகோடிங்கில் இந்த ஆல்பா நியூமெரிக்கில் இது மாதிரி கொஸ்டின்ஸும் ஆர்எஸ் சோதரில் கொடுத்துருப்பாரு. அதனால் கற்றுக்குங்க. ஓகேவா. இந்த மாடல் இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்கல பார்த்துங்க. அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ். 50 பேர் உள்ள ஒரு வரிசையில் அம்ரிதா நல்லா கவனிக்க. மொத்தம் டோட்டலாக 50 பேர். அம்ரிதா முன்பக்கத்தில் இருந்து 10வது பிளேஸில் இருக்காங்க. யாருன்னா அம்ரிதா அதானே. முகுல் பின்னால் இருந்து 25வது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முகுல் எவ்வளோன்னா 25 பிளேஸில் இருக்கார். யாருன்னா முகுல். மேலேருந்து பார்த்தீங்கன்னா 10வது பிளேஸில் அம்ரிதா இருக்காங்க. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 25 பேர் இருக்காங்க அதானே. அப்போ மொத்தம் 50 பேர். நான் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க 25 ஒரு 10 35. 50 35 போச்சுன்னா அப்போ இடையில 5 பேர் இருக்காங்க. அப்போ நடுவில் ஒருத்தர் இருக்கார். 5 பேர் இடையில இந்த இவங்கள இந்த யார் அம்ரிதா முகுலும் தவிர 5 பேர் இருக்காங்க. அப்போ இடையில யாருன்னா மம்தா இருக்காங்க. எத்தனாவது பிளேஸில் இருக்கிறாங்க அப்படின்னா 5க்கு நடுவில் என்ன 9 தானே. 8 8 16. 7 7 14 15. அப்போ 8வது பிளேஸில் யார் இருப்பார் மம்தா இருப்பாங்க. இப்போ சொல்லுங்கள் முன் வரிசையிலிருந்து மம்தா எந்த திசையில் இருக்கிறார். மேலே இருந்தால் முன் வரிசை மேலேருந்து ஒரு 10 அதுக்கப்புறம் ஒரு 8 18வது பிளேஸில் இருக்காங்க. முடிஞ்சு போச்சுங்க சார். ஓகேவா. டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் ரேங்க் பசில்ஸில் இது வரும் பார்த்துக்குங்க. அடுத்தது தொடரின் அடுத்த 2 எண்களை குறிப்பிடுக. இது மாதிரி 2 டேஷ் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஃப்ரென்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா வராது. 1 to 1 பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஒரு 12 ஒரு 28. அடுத்து என்ன 4 என்ன வரும் 8. அடுத்தது இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும் 16. 8 16 2 8 13 24. அப்போ 28 கூட 24 கூட்டுங்க. 8 4 12 2 மீதி 1 52. 52 எங்கே வருது பாருங்கள். இவ்வளோதாங்க. ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 5 17 37. 5 இப்போ இது 12ஆம் வரும். இது 20. இது கூட 8 கூட்டிருக்குங்க. அது கூட இது கூட ஒரு 8 கூட்டுங்க 28. பாருங்க 12 20 20 28. அப்போ 37 கூட 28 கூட்டுங்க. 8 5 5 மீதி 1 65. கரெக்டாக வருதா. அப்போ 19க்கு ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்து 20வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். திசை கணக்கு. ரோஹன் வடக்கு நோக்கி இது மாதிரி கேள்வி கேட்டால் இது மாதிரி போடுங்க. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. வடக்கு நோக்கி என்ன பண்ணுறாருன்னா 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். இடப்புறம் திரும்பி 2. இங்கேருந்து திரும்புகிறார். இடப்புறம்னா எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஆன்டி கிளாக் எவ்வளோன்னா 2. ஓகேவா. மீண்டும் இடப்புறம் திரும்பி இங்கேருந்து இடப்புறம்னா இது வலப்புறம்னா இப்படி போவார். இடப்புறம்னா இந்த பக்கம் போவார். எவ்வளோன்னா 3. அப்போ இங்கே வந்து 3னா கரெக்டாக இங்கே வந்து நிற்கிறார். ஓகேவா. தனது இடப்புறம் திரும்பி 3 மீட்டர் நடக்கிறார். மறுபடியும் இடப்புறம் திரும்பி எவ்வளோன்னா 3. இடப்புறம்னா என்ன பண்ணுவார். வலப்புறம்னா இப்படி. இடப்புறம்னா 3னா இங்கே பாருங்க 2 தானே இருக்குது. 3னா இதை தாண்டி இங்கே வருவார் அதானே.
அப்போ இது வரைக்கும் 2ன்னா இது வரைக்கும் ஒரு 1. இப்போ புறப்பட்ட இடம்னா இதானே புறப்பட்ட இடம். புறப்பட்டது எவ்வளோன்னா 1 கிலோமீட்டர். அப்போது என்னது டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 21வது கொஸ்டின்ஸ். ஒரு புதிர் கணக்கில் ஓகேவா. ஒரு விருந்தில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நபருடன் கைக்குலுக்குகளும் மொத்தம் 171 கைக்குலுக்கள் நடைபெற்றிருந்தால் கட்சியில் இருந்தவர்களின் எண்ணிக்கையை காண்க. கைக்குலுக்கள் கணக்கு அப்படின்னு வந்தாலே n × n-1/2 = 171. யூஸ்வலாக எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டு எத்தனை கைக்குலுக்கள் அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக n × n-1 போட்டுருவோம். ஆனால் இங்கே என்னோட வேல்யூ கேட்குறாங்க. n × n-1 = 171 × 2. 2 2 14 4 மீதி 1 ஒரு 342. அப்போ எண்ணையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் பெருக்குங்க. 302ஆல் முடித்து இங்கே பாருங்கள். 17 ஒரு 16, 19 ஒரு 18, 18 ஒரு 17, 20 ஒரு 19. இது பெருக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் 342 வரும்னா சி தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா. இது ரெண்டுத்தையும் பெருக்கி பாருங்கள் 342ன்னு வரும். ஏன்னா 6 42 இதுவும் 2ன்னு முடியுது. 8 56 6ன்னு முடியுது. இது கிடையாது. இது 0ன்னு முடியும். இதுவும் கிடையாது. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி பார்த்தீங்கன்னா 342ன்னு வரும் ஆன்சர். ஓகேவா. பார்த்துக்குங்க சார். அடுத்தது டைஸில் இன்னொரு கேள்வி. இங்கே பாருங்கள். கீழ்கண்ட எக்ஸ் படத்தை ஒரு பகடையாக மாற்றும்போது எது சரியாக பொருந்தும் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கேட்ட பகடை மாட்டோம்னா இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கமாக இருக்கும். பாருங்கள். இது பாக்ஸுக்கு எதிர்பக்கம் என்னது, இது எதிர்பக்கம். எது இதுவும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுவும் போடலாமா. அப்போது ஒரு எம்டி ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸு இது வரும். நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிறது ஒன்று போடணும். ஒரு எம்டி போட்டுட்டு ஓகேவா. இதுக்கு என்னென்னா மேலே 4 இருக்குது பாரு. 1 2 3 4 அந்த 4த்தையும் சேர்த்து நம்ம போடணும். ஓகேவா. இதில் பாருங்கள். இங்கே பாருங்கள். ட்ரையாங்கிள் ஒரே ஈக்குவலாக இருக்குது. ஒன்று ரவுண்டு வருது, ஒன்று பெருக்கல் வருது. ஓகேவா. அப்போ இது பெருக்கல் வரும், ஒரு ரவுண்டு வரும். இது ஒரே ஷேடாக மாறும், இதுவும் ஒரே பக்கமாக வருது. அப்போ இதை வச்சு படம் போடணும். சரி, ஃபஸ்ட்டு படம் பொருந்துமான்னு பார்த்தா இங்கே பாருங்கள். ஒரு பாக்ஸு, ஒரு ஷேடோ, ஒரு எம்டி. ஃபஸ்ட்டு படம் பொருந்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒன்று இந்த மாடலில் வருது, இது பாருங்கள் இந்த மாடலில் வருது. ஆனால் ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. வரக்கூடாது தானே. ஏன்னா இங்கே பாருங்கள். இது இந்த மாடலில் இருக்குது, இதுவும் இந்த மாடல் இருக்குது. அப்படி தானே இதை போட்டிருக்கேன். அப்போ 1 வரக்கூடாது. 2 வருமா. 2 எம்டி ஒரு பாக்ஸ். இங்கே பாருங்கள். இது 2 எம்டி பாக்ஸ். இது மாதிரி வரலாம். ஒரே நேரத்தில் இதுவும் வரக்கூடாது. ஏன்னா இது 2 எதிர்பக்கணுங்கும் போது வரக்கூடாது. அப்போ இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். இது 2 எம்டி ஒரு படம் இது வரும். இதை பாருங்கள். ஒரு பாக்ஸு, ஒரு எம்டி, ஒரு படம். இங்கே பாருங்கள். ஒரு பாக்ஸு, ஒரு எம்டி, ஒரு படம் வரலையா. இதுவும் வரலாம். 3 எம்டி வருமா. வரலாம். இங்கே பாருங்கள். இதுவும் எம்டி, இதுவும் எம்டி, இதுவும் எம்டி. 3 எம்டி வரலாம், இதுவும் வரலாம். அப்போது 2 3 4 தான் சரியான ஆன்சர். 22க்கு டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்து 23வது கொஸ்டின்ஸ். ஆல்பா நியூமெரிக்கில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருங்க. கீழ்கண்ட எண்தொட வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3 தொடர்ந்து வராதும் ஆகிய 8களின் எண்ணிக்கை. 5க்கு அப்புறம் 8 வரணும். ஆனால் என்ன வரக்கூடாது, 3 வரக்கூடாது. 58 பக்கத்தில் 3 வரக்கூடாது. அது மாதிரி எத்தனை 58 இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படியே பாருங்கள். இங்கே 8 இருக்குது, 5 வருது, ஆனால் 3 வருது. அப்போ இதை எடுத்துக்கூடாது. இங்கே பாருங்கள். 8 இருக்குது, முன்னாடி 5 இருக்குது, பின்னாடி 6 வருது. இதை எடுத்துக்கலாம். வேறு எங்கே 8 முன்னாடி 5 வரணும். இதுவும் கிடையாது. 8 முன்னாடி 5 இருக்குது, பின்னாடி 3 வரல. இதை எடுத்துக்கலாம். 8 எங்கே இருக்குது, முன்னாடி 5 இருக்குது, பின்னாடி 3. அப்போ இதை எடுத்துக்கூடாது. 8 முன்னாடி 5 இருக்குது, பின்னாடி 3 வரல. அப்போ இதை எடுத்துக்கலாம். 8 முன்னாடி 5 இருக்குது, பின்னாடி 2 இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். 8 முன்னாடி இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 2 இருக்குது, பின்னாடி 5 இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா 3 வரக்கூடாது. அப்போ 1 பாருங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 4 தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பாருங்கள். 8 இருக்குது, முன்னாடி 5 இருக்கணும், பின்னாடி 3 வரக்கூடாது. 8 இருக்குது, முன்னாடி 5, பின்னாடி 4 தான் வருது. 8 முன்னாடி 5 இது வரக்கூடாது. முன்னாடி 5 இருக்குது, ஆனால் 7 இருக்குது. 8 முன்னாடி 5 2 இருக்குது. 8 முன்னாடி 5ன்னு வரணும். இது எடுத்துக்கூடாதுங்க. நல்லா கவனிங்க. இது முன்னாடி 2ன்னு இருக்குது, முன்னாடி 5 தானே வரணும். இது எடுத்துக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக வருது பாருங்கள். 1 2 3 4 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 24வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. கீழ்காணும் எண் தொடர்ந்து கீழ்காணும் இலக்கங்களை இழைக்கவும். மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் பெரிய எண் எது. ஒவ்வொன்றுத்தையும் ஏறு வரிசையில் எழுதலாமா.
3 4 5 2 2 4 6 7 8 2 3 8 அவ்வளோதாங்க. இதில் பெரிய எண் எது பெருசு? 300 200 600 200. அப்போ 678 தானே. அப்போ 678 என்ன மாற்றுறாங்க? 786 தானே. அப்போ இதுதான் சரி. சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 25வது கேள்வி. முதல்ல இது மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஷார்ட்டாக போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே எதை பெருக்கல்னு சொல்கிறாங்க பாருங்கள்? வகுத்தல். மைனஸ் என்பது வகுத்தல்னு சொல்கிறாங்க. அப்போ மைனஸ் எங்கெல்லாம் வருது? இங்கே மைனஸ் வருது. அப்போ இது வகுத்தலாக மாற்றினா 8 7ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இது கிடையாது. 5 இங்கே தானே மைனஸ் தானே வகுத்தல் சொல்கிறாங்க. 5 6ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. இது கிடையாது. இங்கே பாருங்கள் 20 வகுத்தல் 5 வகுப்படும். இது வாய்ப்பு இருக்குது. 4 8ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. இது ஒரு வாய்ப்பு கிடையாது. ஸோ முதல்ல செக் பண்ணலாமா? முதல்ல சிம்பிள்லாம் மாற்றுங்க. 20 வகுத்தல் 5. அடுத்து வகுத்தல் என்ன சொல்கிறாங்க? இங்கே பாருங்கள் வகுத்தல் என்பது பெருக்கல் என்னது 4. அடுத்து கூட்டல் என்னவா சொல்கிறாங்க பாருங்கள்? கழித்தல் 6. அடுத்து பெருக்கல் என்ன சொல்கிறாங்க? கூட்டல் 5. இதோட வேல்யூ 15 வருதான்னு செக் பண்ணலாமா? இதை டிவைட் பண்ணுங்கள். முதல்ல போட் மாசூல் அப்ளை பண்ணால் 4 4 நாள் 16 மைனஸ் 6 ப்ளஸ் 5 இது ப்ளஸ் 6 அதான் நம்ம பாருங்கள் இதை டிவைட் பண்ணோம்னா 4 பெருக்கணும் 4 நாள் 16 மைனஸ் 6 ப்ளஸ் 5 சரி 16 இது ரெண்டு கழிச்சா மைனஸ் 1 15 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஷார்ட்டாக கண்டுபிடிங்க. தேங்க்யூ.